Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல 6th question பார்க்குறோம். question என்னன்னா, prove that the relation friendship is not an equivalence relation on the set of all people in Chennai. அதாவது ரிலேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இது வந்து நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஆன் த செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னை. ஒரு ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம், அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், அதே மாதிரி டிரான்சிட்டிவாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போது நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், இப்போது இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று கூட சாட்டிஸ்ஃபை பண்ணலனா கூட அந்த ரிலேஷன் வந்து நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஆன் த செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னை. ஸோ வந்து சப்போஸ் ஏ செட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ செட்டுன்றது செட் ஆஃப் ஆல் பீப்புள் இன் சென்னை. ஸோ இப்போ ரிலேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த ரிலேஷனை நம்ம ஆர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேஷன் வந்து இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லலாம், லெட் ஏ பி அ பர்சன். ஸோ இந்த பர்சன் வந்து பிலாங்ஸ் டு த செட் ஆஃப் ஆல் பீப்புள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. அப்படி இருந்தால் தான் வந்து இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, அதாவது ஏ வந்து அவங்களுக்கே வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கே வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு ஏ. இப்போ ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு ஏன்றதுனால அப்போ இந்த ரிலேஷன் வந்து நாட் ரிஃப்ளெக்ஸிவ். அப்போ என்ன சொல்லலாம், therefore the relation is not reflexive. அடுத்து இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். சிமெட்ரிக்னா அதாவது சப்போஸ் இப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா அப்போ பியும் ரிலேட்டட் டு ஏ அப்படி இருந்தால் தான் அந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பின்றது இன்னொரு பர்சனாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பினா அப்போது ஏ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பி, அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஏ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பி. இப்போ ரிவர்ஸ் வந்து செக் பண்ணும், அதாவது பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. இப்போ ஏ வந்து பிக்கு ஃப்ரெண்டுனா அப்போ பியும் ஏக்கு வந்து ஃப்ரெண்டு தான். அப்போது பி இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இது வந்து ட்ரூ தான். அதாவது ஏ இஸ் ரிலேட்டட் டு பின் போது பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஸோ அது ட்ரூன்றதுனால இப்போ இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக். அப்போ என்ன சொல்லலாம், therefore the relation is symmetric. அடுத்து இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். டிரான்சிட்டிவ்னா சப்போஸ் இப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, அதேமாரி பி இஸ் ரிலேட்டட் டு சினா அப்போது ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. ஸோ அது ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, அதாவது ஏ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பி. இப்போ பி இஸ் ரிலேட்டட் டு சினா அப்போது பி இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் சி. இப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, அதேமாரி பி இஸ் ரிலேட்டட் டு சினா இப்போ ஏ இஸ் ரிலேட்டட் டு சி வந்து ட்ரூவா இல்லையான்னு பார்க்கலாம். அதாவது ஏ வந்து பிக்கு ஒரு ஃப்ரெண்ட், அதேமாரி பி வந்து சிக்கு ஃப்ரெண்ட். அப்போ ஏ வந்து சிக்கு ஃப்ரெண்டாக இல்லையான்னு செக் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து சிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போ இது மூலமாக என்ன சொல்லலாம், ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு சி. அதாவது கண்டிப்பாக வந்து அவங்க ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு சி. இப்போ ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு சின்றதுனால அப்போ இந்த ரிலேஷன் வந்து நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்லலாம், therefore the relation is not transitive. இப்போ இந்த ரிலேஷன் வந்து ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவான்னு பார்த்தோம், நாட் ரிஃப்ளெக்ஸிவ். சிமெட்ரிக்கான்னு பார்த்தோம், சிமெட்ரிக். டிரான்சிட்டிவாக பார்த்தோம், நாட் டிரான்சிட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் மூணுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து நாட் ரிஃப்ளெக்ஸிவ் அண்ட் நாட் டிரான்சிட்டிவ். அப்போ என்ன சொல்லலாம், இந்த ரிலேஷன் வந்து நாட் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ therefore the relation என்ன, ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ இந்த ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இதுதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து 6th கொஸ்டினோட சொல்யூஷன்.